வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான். இன்று நாம் முதுகுவலி பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் முதுகுவலி என்பது சிறுநீரகம் நிரம்பிய ஒவ்வொரு 2வது மற்றும் 3வது நோயாளியிடமும் நாம் காணும் ஒரு புகார். இது உங்கள் சிறுநீரகத்தால் அல்ல, உங்கள் தசைகள் அல்லது உங்கள் எலும்புகளால் ஏற்படுகிறது என்று அடிக்கடி நாம் நோயாளியிடம் சொல்ல வேண்டும். எனவே வலி தசைகள், எலும்புகள் அல்லது சிறுநீரகத்தால் ஏற்பட்டதா என்பதை எவ்வாறு கண்டறிவது? வலி இருக்கிறது என்றால் அதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன? இது சிறுநீரகத்துடன் தொடர்புடையதா? இது சிறுநீரகத்துடன் தொடர்புடையது அல்லவா? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விவாதிக்கப் போகிறோம். எனவே ஒருவருக்கு முதுகுவலி இருந்தால் எந்த அமைப்பு அதில் ஈடுபட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு கண்டறிதலுடன் தொடங்குவோம். இது தசைகள், எலும்புகள் அல்லது சிறுநீரகமா? எனவே அங்கு அழுத்தி ஆரம்பிப்போம். எனக்கு முதுகுவலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் இங்கே அழுத்துகிறேன். என் வலி குறைகிறது என்று நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். அழுத்திக் கொண்டே இருங்கள், அழுத்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் அத்தகைய உணர்வை பெறுகிறீர்கள் என்றால் உங்கள் தசைகள் அதில் ஈடுபடுகின்றன. ஏனெனில் நாம் தசைகளை அழுத்தும்போது அது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் அழுத்தினால் சுகமாக இருக்கும். எனவே முதல் அடையாளம் என்னவென்றால் தசைகளை அழுத்துவதன் மூலம் வலி நிவாரணம் பெறுகிறது. நீங்கள் ஒருவரின் முதுகை அழுத்தினால் வலி அதிகரிப்பதை நீங்கள் கண்டால் படப்பிடிப்பு வலி தொடங்குகிறது. பின்னர் உங்கள் தசைகள் அங்கு ஈடுபடவில்லை, உங்கள் எலும்பு அமைப்பு அங்கு ஈடுபட்டுள்ளது, அதாவது உங்கள் எலும்புகள் சம்பந்தப்பட்டுள்ளன. ஏனெனில் எலும்புகளை அழுத்தும் போது வலி அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் முதுகில் அழுத்தும் போது வலி அதிகரிக்கவோ அல்லது குறையவோ இல்லை. பின்னர் சிறுநீரகம் அல்லது வேறு எந்த உறுப்பும் அங்கு ஈடுபடலாம். சிறுநீரகம் பொதுவாக வலியை உணர முடியாது. சிறுநீரகத்தில் ஏற்படும் வீக்கம் பக்கத்து பகுதிக்கு பரவும் போது, அங்கு வீக்கத்தை உருவாக்கும் போது நாம் வலியை உணர்கிறோம். இது எப்படி சாத்தியம் என்று இப்போது நீங்கள் நினைப்பீர்கள். சிறுநீர் உருவாகுவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் நிச்சயமாக சிறுநீர் கழிக்கிறீர்கள். உங்கள் சிறுநீர் பை நிரம்பும் போது உங்களுக்கு தெரியும். ஆனால் சிறுநீர் கழிக்கும் போது நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். ஏன் கூடாது? ஏனெனில் சிறுநீர் கழிக்கும் போது நாம் உணராத வகையில் இறைவன் நம்மை படைத்துள்ளான். இல்லையெனில் உங்களால் தூங்க முடியாது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சிறுநீர் உருவாகிறது, சிறுநீரின் சாறு சேர்கிறது, இங்கே ஏதோ நடக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அது சித்தியாகிறோம். எனவே இதன் காரணமாக சிறுநீரகத்தில் உள்ள சிறுநீரை நம்மால் உணர முடியாத வகையில் நம் உடல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் எப்போதெல்லாம் சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சிறுநீரகத்தில் வீக்கம், பின்னர் வீக்கம் அருகிலுள்ள பகுதிக்கு செல்கிறது, பின்னர் அதை நாம் உணர்கிறோம். மேலும் நமது சிறுநீரகங்கள் வலிக்கும் போது முதுகில் வலி தொடங்குகிறது. அது மிகவும் வேதனையாக இருக்கும். எனவே வலி எப்படி ஏற்படுகிறது என்பதை அடையாளம் காண்பது, அதில் எந்த அமைப்பு ஈடுபட்டுள்ளது என்பதை கண்டுபிடிப்பது. ஆனால் முதுகுவலி, நான் ஏற்கனவே சொன்னது போல், ஒரு பொதுவான பிரச்சினை. இப்போது தசைகள், எலும்பு மற்றும் சிறுநீரகம் ஆகிய 3 அமைப்புகளும் இதில் ஈடுபட்டுள்ளதால் இது சிறுநீரகத்துடன் தொடர்புடையதா? பதில் ஆம். உங்களுக்கு முதுகுவலி இருந்தால், நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால், உங்கள் அமைப்பில் ஏதேனும் ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது தசைகள், எலும்பு அல்லது சிறுநீரகமாக இருந்தாலும் அது அதிகபட்ச நேரத்தில் சிறுநீரகத்துடன் தொடர்புடையது. உங்களுக்கு விளக்க முயல்கிறேன். வைட்டமின் டி உங்கள் தசைகளுக்கு மிகவும் முக்கியமானது. வைட்டமின் டி உங்கள் தசைகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உட்கார்ந்திருந்தால், நிற்கும்போது உங்கள் முதுகு மீண்டும் மீண்டும் வலிக்கிறது என்றால் உங்கள் உடல் எடையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்பதால் அது நிகழ்கிறது. அதாவது நீங்கள் நிற்கும்போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் உங்கள் தசைகளும் எலும்புகளும் உங்களை நேராக வைத்திருப்பதில் தொடர்ந்து வேலை செய்கின்றன. நமது தசைகள் பலவீனமாகி வைட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் தசைகளில் வலியை காண்பீர்கள். உங்கள் தசை சோர்வு குறைந்திருந்தால் தசைகளில் வலியை காண்பீர்கள். வலியை எங்கே காண்பீர்கள்? இது முழு உடலின் எடையும் செல்லும் பகுதியில் உள்ளது. அதாவது நீங்கள் உட்கார்ந்து உங்கள் கால்கள் மற்றும் உங்கள் முதுகு, இங்கு அதிக வலியை உணர்வீர்கள். நமது சிறுநீரகங்கள் சேதமடைந்து உங்கள் உடலில் வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் நமது எலும்புகளும் பலவீனமடைகின்றன. இப்போது நம் எலும்புகள் பலவீனமடையும் போது நம் உடலில் குறைந்த கால்சியம் மற்றும் அதிக பாஸ்பரஸ் உள்ளது. பின்னர் நம் எலும்புகள் மென்மையாவதால் முதுகில் வலியை காண்கிறோம். ஆனால் அந்த வலியை நாம் இங்கே நடுவில் பார்ப்போம். நீங்கள் அதை மூலையில் பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்கு மையத்தில் வலி இருந்தால் இந்த வலி உங்கள் எலும்புகள் காரணமாக இருக்கலாம். எனவே இவை 2 தசைகள் மற்றும் எலும்புகள். சிறுநீரகத்தின் வலி எங்கு வேண்டுமானாலும் பரவலாம். அது கீழே செல்லலாம், அது மேலே வரலாம்.
உங்களுக்கு நிறைய வலி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அல்ட்ராசவுண்ட் செய்ய வேண்டும். எங்காவது கல் சிக்கியிருக்கிறதா என்று பாருங்கள். ஏனெனில் பெரும்பாலும் நாம் வலியை பார்க்கும்போது, சிறுநீரகத்தின் வலியை பார்க்கும்போது நிச்சயமாக அங்கு கல்லை காண்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்ட்ராசவுண்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் அல்ட்ராசவுண்ட் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு சிகிச்சை செய்யலாம். ஆனால் நீங்கள் அதை அடையாளம் காண வேண்டும். வலி இருந்தால் அது ஏன் நடக்கிறது என்பதை நீங்கள் முதலில் கண்டறிய வேண்டும். அதனால் வலிக்கு காரணம் என்ன என்பதை எப்படி அடையாளம் காண்பது என்று எல்லா வழிகளையும் சொல்லியிருக்கிறேன். காரணம் தெரிந்தவுடன் சிகிச்சையளிப்பது எளிதாகிவிடும். தசை சோர்வு இல்லை என்றால் தசை சோர்வு, பின்னர் நீங்கள் தசை சிகிச்சை வேண்டும். எலும்புகளில் வலி இருந்தால், முதுகெலும்பில் வலி இருந்தால், வைட்டமின் டி, பாஸ்பரஸ் பைண்டர்கள் இருந்தால் அவற்றை பயன்படுத்தும் போது உங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். சிறுநீரகத்தில் வலி இருந்தால், அது கல் காரணமாக இருந்தால் கல்லை அகற்ற வேண்டியது அவசியம். எனவே முதலில் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் சிகிச்சை வேலை செய்கிறது. எனவே உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் தேவை. எனவே இந்த வீடியோவிலிருந்து முதுகுவலியை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். கவலை வேண்டாம். முதுகுவலி சாதாரணமாக இருக்கலாம், அது தசைகள் காரணமாக இருக்கலாம். முதுகுவலி உங்கள் முதுகெலும்பு காரணமாகவும் இருக்கலாம். எனவே அதை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கேற்ப எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சிகிச்சையை மருத்துவர்களிடம் விட்டுவிடுங்கள். இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன். எனது முழு மருத்துவ குழுவும் தயாராக உள்ளது. நீங்கள் அவருடன் பேசலாம். இத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட்பை.